மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு தகவல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 3 மாதத்துக்குள்ள குட்டி ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 15 நாளில் டிவாமின் டானிக் கொடுக்கணும். டிவாமின் டானிக் கொடுத்தா குட்டிங்க பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு கரெக்டாக 30 நாள் ஆச்சு, ஒரு மாதம் குட்டி. இது 2வது போட்ட குட்டி. இப்போ செவலை கலரு பாருங்கள், கால் சைஸு, கால் திடடு, வால் சைஸு. இது ஃபஸ்ட்டு போட்ட குட்டி சாம்ப கலரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மடிக்காது தான், கருமூஞ்சி நல்லா இருக்கும். கால் கணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கால் கணம் 2 கால் அப்படி. அடுத்து நல்லா வளர வளர கால் ஓடையெல்லாம் நல்லா அழுத்தும். பின்னாங்கால் பாருங்கள், வால் சடை வால் சூப்பராக இருக்கும். இந்த நாய் செவலை, கருமூஞ்சி, மடிக்காது, தாயை போல், செவலை கலரு. மொத்தம் 6 குட்டி போட்டுச்சு. 4 குட்டியை நம்ம கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு. பைசா காண்டிலாம் கொடுக்கல, அப்படி ஃப்ரீயாகவே கொடுத்தாச்சு பழக்க தோசத்துக்கு. இதான் பொட்டை, நம்ம நாய் பொட்டை. இதுதான் 6 குட்டி போட்டுச்சு. நாய் பாருங்கள், கால் வாட்டச்சாட்டம், வால் சடை, நல்ல ஃபேஸு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா 3 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறதுக்குள்ளே குட்டியை நல்லா வளர்க்கணும். அதான் நம்மளோட ஒரு நோக்கம். 2 குட்டியை 3 மாதத்துக்கு நல்லா வளர்த்தாச்சுன்னா அடுத்து வேக்சின் போடையில் இன்னொரு வளர்ச்சி கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் நாய்க்கு எப்படி கொடுக்கணும் என்ன ஏதுன்னு கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். இந்த சிட்டிப்பார் நாய்க்குட்டி இப்படி நல்லா வளரணும்னா ஒரு மாதத்தில் நான் 2-3 வீடியோக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். 15 நாளில் ஒரு டானிக் இருக்குது. இந்த டானிக் நம்ம எதுக்கு கொடுக்கோம்னா, குட்டி நாய் வளர்கிற டயத்தில் வர நோயை நம்ம தடுக்கிறதுக்கு, 3 மாதத்துல வரக்கூடிய நோயை நம்ம தடுக்கிறதுக்கு இந்த டானிக் 2 வகையான டானிக் இருக்குது. நம்ம அது கொடுக்குறோம். அடுத்து தாய் நாய் வெளியே அப்படி சுற்றிட்டு வரோம், ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரோம், அதிலிருந்து நோய் நம்ம குட்டி நாய்க்கு வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.